வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் எண் 186. வணக்கம். புறங்கூறாமை அதிகாரத்தின் 6வது குறள் இது. நாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசும்போது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது ஒரு பூமராங் போன்றது. மற்றவர்களின் குறைகளை தேடி தேடி பேசுபவர்களுக்கு சமுதாயம் கொடுக்கும் பரிசு என்ன? அதை வள்ளுவர் இந்த குறளில் ஒரு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறார். பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அடுத்தவருடைய குற்றங்களை பற்றி புறம் பேசுகின்ற ஒருவன் அவனது சொந்த குற்றங்கள் எவை என்று ஆராயப்பட்டு அந்த பழிகள் அனைத்தையும் மற்றவர்கள் மிக கொடுமையாக பேசும்படி நேரிடும். ஒருவர் இல்லாதபோது அவரை பற்றி ஒரு குற்றத்தை சொன்னால் மக்கள் நீ மட்டும் யோக்கியமா என்று கேட்க தயங்க மாட்டார்கள். உங்களை பற்றிய பழைய விஷயங்கள், ரகசியங்கள் அனைத்தையும் தோண்டி எடுத்து உங்களுக்கே திருப்பி தருவார்கள். எனவே நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் மற்றவர்களின் பழியை பேசுவதை தவிர்க்க வேண்டும். இன்று நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள மற்றவர்களை புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.